ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ரொமோட்டர் எப்படி அபேஸ் பண்ணியிருக்காருன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 130 crores 0.55 எப்படி அபேஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் எல்லா பணத்தையுமே அபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அபேஸ் பண்ணதுல மெயினான பார்ட்டி யாருங்கிறத மட்டும் I'll just tell you. இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் I'll discuss with you later. ஓகே. இப்போ என்னன்னா இது எப்படி ஜென்ரலா இதை வந்து அவங்க எப்படி அபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2500 crores. நான் இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஃபிகரா சொல்றேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸா சொல்லல. கிட்டத்தட்ட 2500 crores வந்து CDEL அப்படின்னு சொல்லப்படுற காஃபி டே என்டர்பிரைசஸ் லிமிடெட் சப்சிடரிஸ் இருக்காங்களே, ஒரு 6 சப்சிடரிஸ், அவங்க மூலியமா இந்த 2500 crores யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேசலுக்கு கொடுத்துருக்காங்க. மேசல் தான் சொன்னேன் இல்லையா, சித்தார்த்தோட டேடி கம்பெனின்னு, மேசலுக்கு கொடுத்துருக்காங்க. மேசல் இதுல கிட்டத்தட்ட 90% ஆஃப் கிட்டத்தட்ட 1828 crores நினைக்கிறேன். இது அப்படியே யாரு கொடுத்துருக்காங்கன்னா சித்தார்த்தாக்கு, ஒய்ஃப்க்கு, அந்த ஃபேமிலிக்கு, இவங்களுக்குலாம் போயிருக்கு. பேலன்ஸ் மணியை தான் வந்து இவங்க மேசல் வந்து மற்றவங்களுக்கு யாருக்கோ லைக் தேர்ட் பார்ட்டிஸ் யாருக்கோ வந்து லோன்ஸாக கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இப்போ மேசல் எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1828 crores லோன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த 1000 பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 crores லோன்ஸு received by மேசல் from all the subsidiaries, 6-7 சப்சிடரி கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை பிஜிஎஸ் ஃபேமிலிக்கு கொடுத்தது வந்து 1828, பேலன்ஸ் மற்ற யாருக்கோ தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லோன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 crores லோன்ஸ் இருக்குப்பா. இதுல ஒரு பைசாவை கூட இன்னும் மேசல் திரும்பி யாருக்குமே தரல. ஆனா எப்படி தெரியுமா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 கோடியை ரிட்டர்ன் நாங்க தந்துட்டோம், மிச்சம் வெறும் 500 கோடி தான் இருக்குன்ற மாதிரி கணக்குல காமிச்சிருக்காங்க, புக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் நீங்க கேட்கலாம், மேம் ஒரு பைசா கூட அதாவது மேசல் வந்து பே பண்ணாமையே எப்படி உங்களால 2000 crores பே பண்ண மாதிரி காமிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I'll tell you one thing. இப்போ 6 சப்சிடரி இருக்காங்களா, 6 சப்சிடரி கிட்ட இருந்து மேசலுக்கு பணம் வந்திருக்கு. ஓகே, மேசல் இது என்ன பண்ணிருக்காரு, பிஜிஎஸ்க்கும் கொடுத்தாச்சு, ஓகே, அண்ட் அதர்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. இப்போ அதர்ஸ் கிட்ட இருந்து பணம் வர போறது இல்லை, பிஜிஎஸ் கிட்ட இருந்து பணம் வர போறது இல்லை. பட் இந்த பணத்தை எப்படியாவது யார் பே பண்ணணும், மேசல் வந்து இந்த 6 பீப்புளுக்கும் பே பண்ணணும். இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த 6 சப்சிடரியில ஒரு சப்சிடரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மேசலுக்கு பணம் அனுப்புவாங்க ஒரு 10 கோடி. இதை மேசல் என்ன பண்ணும், கம்பெனி நம்பர் 2க்கு அனுப்பும். புரியுதா? இப்ப 2 கிட்ட இருந்து பணம் வாங்கின மேசல் அதை அப்படியே கண்ட்ரி அடைச்ச மாதிரி ஆயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் தட் இஸ் சப்சிடரி நம்பர் 1. இதை வந்து நான் என் கம்பெனி நேம் சொல்லணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டங்லின் டெவலப்மெண்ட் லிமிடெட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டங்லின் டெவலப்மெண்ட் லிமிடெட், சிடிஜிஎல்னு 6 கம்பெனியுமே சேர்ந்து தான் மேசலுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, நோ டவுட். 6 கம்பெனி, 1 2 3 4 5 6, இந்த 6 கம்பெனிஸுமே சேர்ந்து தான் அரௌண்ட் 2400 சொச்சம், ஓகேவா, 2500 crores கொடுத்துருக்காங்க. இதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேசலுக்கு கொடுத்துருக்காங்க. மேசல் இதை அப்படியே யாருக்கு கொடுத்துறாங்க, ப்ரொமோட்டருக்கு ஃபுல்லாக தள்ளியாச்சு, இனிமே ஒரு பைசா அங்கேருந்து வரப்போறது கிடையாது. இப்போ அதுக்கு பதிலா ஆனா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 1500-2000 கோடி நம்ம பே பண்ண மாதிரி, கிட்டத்தட்ட 1700 crores பே பண்ண மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் வந்து அரௌண்ட் 824 crores தான் பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஆமா, மேசல் வந்து பெய்டு 1700 crores மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியப்பட்டு வருது, இந்த 1700 கோடியை எப்படி மேசலால இந்த 6 பேருக்கும் திருப்பி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் மேசல்ட்டு அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வரல, பிகாஸ் அவங்க வாங்கின மொத்த கடனையுமே ப்ரொமோட்டருக்கு தள்ளி விட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட ஏது காசே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2500 rupees கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு 6 2 12 6 4 24 வச்சுக்கோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தரும் 200 crores வந்து கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் 200 crores கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமா 2400 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2400 கடனை எப்படி இவங்க எல்லாருக்கும் அடைக்க போறாங்க? இப்போ என்ன ஆகும் தெரியுமா, 1ங்கிற கம்பெனி ஆல்ரெடி 1க்கு இந்த மேசல் கொடுக்க வேண்டிய பணமே எவ்வளவு இருக்கு, 200 ரூபாய் இருக்கா. இப்போ 1 என்ன தெரியுமா பண்ணும், எக்ஸ்ட்ராவா ஒரு 50 கோடி எடுத்துக்கும். வெறும் 50 கோடி, நல்லா பார்த்துக்கோங்க, வெறும் 50 கோடி இருந்தா போதும், வெறும் 50 crores 50 கோடி எடுத்து மேசலுக்கு கொடுத்துரும். யார் கொடுக்குறா, 1 is giving மேசல், 1 is giving மேசல் 50 கோடி. இப்போ மேசல் என்ன தெரியுமா பண்ணும், இது 2க்கு கொடுத்துரும். அப்ப 2வை பொறுத்த வரைக்கும் 2வோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இது 150 மாறிடும். Do you understand? இப்போ 2 கிட்ட ஒரு 50 கோடி இருக்குல்ல, 2 என்ன தெரியுமா பண்ணும், மறுபடியும் இதே 50 crore யாருக்கு கடனா கொடுக்கும், மேசலுக்கு மறுபடியும் கடனா கொடுக்கும். ஓகேவா? இப்ப மேசல் கிட்ட திருப்பி ஒரு 50 crores இருக்கா, இந்த 50 crores மேசல் என்ன பண்ணுவாங்க, நம்பர் 1 கம்பெனிக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அவங்களோட புக்ஸ்ல மேசல் 50 crores திருப்பி கொடுத்ததாயிடுச்சு. Do you understand?
மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ரீசன் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் மேசல் கிட்ட நாங்க காஃபி வாங்குறோம், காஃபி கொட்டை வாங்குறோம், இதை வாங்குறோம், அதை வாங்குறோம்னு சொல்லி வேற எதுக்காக கூட அட்வான்ஸா பணத்தை கொடுப்பாங்க. இப்ப அந்த பணத்தை யார் கொடுக்க போறா? ஒன் கிட்ட தான் அந்த பணம் இருக்கு. மறுபடியும் ஒன் என்ன பண்ணுவாங்க, அந்த 50 crores மேசலுக்கு கொடுப்பாங்க. மேசல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மேசல் அந்த பணத்தை கொண்டு போய் 5 கிட்ட கொடுப்பாங்க. இப்ப 5 பொறுத்த வரைக்கும் மேசலுடைய கடன் 150 குறைஞ்சிரும். 5 கிட்ட ஒரு 50 கோடி இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நாள்ல ஒரு மாசத்துல இந்த 50 நேர கொண்டு வந்து மேசலுக்கு யார் கொடுத்துருவா? 5 கொடுத்துருவாங்க. இப்ப என்ன ஆயிடும்? மேசல் கிட்ட திருப்பி அதே 50 கோடி தான். அந்த 50 கோடியை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? 6க்கு அதை பே பேக் பண்ணிடுவாங்க. ஸோ 6 கிட்ட 50 கோடி இருக்கும் புக்ஸ்ல, இது 150 ஆயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப 6 என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இந்த மேசலுக்கு இன்னொரு கடனா கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த கடனை வச்சு 4க்கு நான் என்ன பண்ணிடுவேன்? 50 crores அடைச்சிருவேன். அப்ப மேசலோட கடன் 4 கிட்டயும் 150 மாறிடும். இப்படி எல்லாத்தையும் ஒரு வருஷத்துல எவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டு போட்டு பண்ண முடியுமோ பண்ணி கிட்டத்தட்ட 1700 crores இவங்க முடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முடிச்சிருக்கோமா? இப்போ 150 திருப்ப 4 என்ன பண்றாங்க? மேசல் கொடுக்குறாங்க. மேசல் இப்ப என்ன பண்ணுது? 3 கிட்ட பே பண்ணது 150. இப்ப 3 மறுபடியும் 50 crores மேசலுக்கு கொடுப்பாங்க. இதை கொண்டு போய் 1 கிட்ட கட்டுவாங்க. ஸோ இது இங்க 100 ஆயிடும். இப்போ 1 கிட்ட 50 இருக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி 1 இயர்க்குள்ள எவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமோ ரிப்பீட் பண்ணுங்க. பேலன்ஸ் உங்களுக்கு வந்து 2400 crores இருக்கிற கடன் அப்படியே ஹாஃபா குறைஞ்சிரும். கடைசியில வந்து ஒரு 1000 ரூபா தான், ஐ மீன் 1000 கோடி தான் கடன், இல்ல 850 கோடி தான் கடன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நின்றுடும். இதை தான் NFRA கண்டுபிடிச்சு நல்லா வச்சு என்ன சொல்லுவாங்களே, நல்ல ஸ்பாட்லைட்டை போட்டு காமிச்சிருக்காங்க. ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுதான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், இதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். ஒரே ஒரு 50 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு 6 கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மேசலை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துல அப்படியே 1300 கோடி பே பண்ணதை காமிச்சிட்டு இருக்காங்க. மேம் இந்த டிராமா எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டா, எவனோ ஒரு இளிச்சவாய் பேங்க்கு இந்த 6 சப்சிடரியும் நம்பி 2400 கோடி பணத்தை கொடுத்தான்ல, அவனுக்கு உங்களால எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும்? எப்படி பிரின்சிபல் பே பேக் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த பேங்க் வந்து உங்களோட காலரை பிடிச்சு நிற்கும் போது எல்லாமே டுமில் ஆயிடும். மேம் டுமிலாகும் தெரிஞ்சும் இவங்க ஏன் இது பண்றாங்க? டுமிலாகும் தெரியும், அதுக்கு முன்னாடி எவ்வளவு கடனை வாங்கணுமோ வாங்கி அவங்க பேர்ல சொத்தை சேர்த்துட்டு ஃபைனலி இன்சால்வென்சி பேங்க்ரப்சின்னு கழிச்சிட்டு போறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இதுக்கு மேல ஒன்றும் பெரிய அளவுல சொல்றதுக்கு இந்த கெஃபே காஃபி டேவோட இந்த ஸ்கேம்ல பெருசா ஒன்றும் அப்படியே புதிர்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன், வேணா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். I'll explain it to you. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு டிஸ்கஸ். 2019 என்னாச்சுன்னா இந்த கெஃபே காஃபி டேவோட அந்த எண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஆடிட் பண்ற அந்த அரவிந்த் மையா வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஆடிட்டை முடிச்சோடனே ஐயோ எனக்கும் ஆடிட்டே வேணாம்னு சொல்லி சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸை சரண்டர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போய் வேற ஒரு கம்பெனி CEO உட்காந்துட்டார் அதே வருஷத்துல. ஓகேவா? அதே வருஷத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த BSRன்ற கம்பெனி தானே இவங்க வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த BSR ஃபர்ம் இருக்குல்ல, ஆடிட் ஃபர்ம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இனிமேல் உங்க கம்பெனி ஆடிட் பண்ண மாட்டோம், ரிசைன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் ரிசைன் பண்றீங்கன்னு சொன்னதுக்கு ஃபீ பத்தல, லோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இட் டசன்ட் சீம் யூஸ்வலா தெரியல, ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மேசல் இருக்காங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் கத்தி சொன்னேன். அந்த மேசலுக்கு கிட்டத்தட்ட இந்த 6 கம்பெனியும் சேர்ந்து கொடுத்த பணம் 2250 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2250 கோடியை எப்படி மேசலால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா அரவிந்த் மையா பாத்துக்கணும்ல. அரவிந்த் மையா கிட்ட அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மேசல் 2252 crores மறுபடியும் இந்த 6 கம்பெனிக்கு கொடுக்கணும். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, VGS இருக்காரு இல்லையா, அவருடைய நெட்வொர்க் எவ்வளவுன்னு பார்த்தோம். அவரோட நெட்வொர்க் கிட்டத்தட்ட 2400 கோடி. அதனால எப்படியும் மேசல் வந்து இந்த 2252 crores திருப்பி கொடுத்துரும் நினைச்சுதான் நாங்க எஸ் போட்டோங்கிறார். NFRAவோட கொஸ்டின் என்னன்னா, மேசல் கம்பெனிக்கும் VGSக்கும் டைரக்டா லீகலா ஒரு சம்பந்தமும் இல்லை. மேசல் இஸ் கம்பெனி ஆஃப் VGS ஓட ஃபாதர். அப்ப எந்த அளவுக்கு ஆடிட்டருக்கே தோணி எந்த அளவுக்கு அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருந்தா மேசலும் VGSம் ஒன்றுதான் அப்படின்னு நினைச்சதுனால தானே ஆடிட்டர் வந்து the money that has to be paid back by மேசல் is 2200 crores, VGS ஓட நெட்வொர்த் அதாவது அவரோட மொத்த சொத்து மதிப்பு வந்து 2400 கோடி இருக்கு, அதனால நம்ம பயப்பட வேண்டாம், எப்படி பே பேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அசம்ஷனை எப்படி ஒரு ஆடிட்டர் எடுக்கலாங்கிறதா இங்க மெயினான கேள்வி. இதெல்லாம் NFRA வந்து தொடுத்த கேள்விகள். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க, நீங்க 2200 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்க கொடுப்பீங்களா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்க அப்பா இருக்காரு, அவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நான் விடுறேன்ல. அதே மாதிரிதான் மேசல், இஃப் தேர் நாட் ஏபிள் டு கிவ், எப்படி VGS will come and safeguard them அப்படிங்கிறான். ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா, மேசல் இந்த 6 பேர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி கொடுத்ததே VGS கிட்ட தானே. இது என்ன கன்றாவிடா அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஆக்சுவலி அதான் கான்செப்டே. மற்றபடி இன்னொன்னு இருக்குல்ல, அதான் அந்த TRRDPL, என்னது இந்த டேங்க்லின் ரீட்டைல் ரியாலிட்டி
டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 780 crores தூக்கி மேசலுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்னல 1 2 3 4 5 6 இந்த 6 பேரும் சேர்ந்து தானே 222 or 22 whatever இந்த crore கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல. அப்போ TRRDPL ஒரு 789 crores கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CDELோட சப்சிடிஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பணம் என்னன்னா 2549 கோடின்னு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து 3000, அதாவது இதுதான் ஆக்சுவலி பேலன்ஸ் ஷீட் படி CDELோட சப்சிடரிஸ் 6 பேர் சேர்ந்து மேசலுக்கு 2549 crores கொடுத்ததா தான் புக்ல இருக்கு. ஆனா ஆடிட்டரோட ஆடிட் ஃபைல் ஒன்று இருக்கும்ல, அதுல பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா 3000 crores கொடுத்ததா போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல பார்த்தா 3800 crores கொடுத்ததா போட்டிருக்காங்க. மாத்தி மாத்தி நம்பர்ஸ் இருக்கு. கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அது ஒர்க்கிங் நோட்டு, நாங்க என்ன அது கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய அன்யூஷுவலான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ பேசிக்கலி 2449 கோடி 2549 ருபீஸை யார்கிட்ட இருந்தோ நீங்க வாங்கி உங்க அப்பா கிட்ட கொடுத்துருவீங்களாம். உங்க அப்பா தான் இந்த மேசல். ஓகேவா? மேசல் வந்து மேசல் இஸ் a person who has got this 2549 and gave to BGS அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதர்ஸ்னு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப மேசல்கிட்ட ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசா இல்லாம மேசல் எப்படி மறுபடியும் அந்த ஒரு கிட்டத்தட்ட 1700 கோடி திருப்பி பே பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த சர்க்குலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் நான் சொன்னால எப்படி 200 150 ஆச்சு, 150 எப்படி 100 ஆச்சு, அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இந்த கெஃபே காஃபி டேவோட கேஸ் இப்போ எதுக்கு NFR டேக்கப் பண்ணாங்க அப்படின்னா, CDELோட 7 சப்சிடரிஸ் சேர்ந்து மேசலுக்கு கிட்டத்தட்ட 3535 கோடி கொடுத்ததா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா செபி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கு. அவங்களோட ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த கேஸை இப்போ டேக்கப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு சரியான காமெடி என்ன தெரியுமா? இல்லை காமெடி கூட இல்லை, ட்ராஜடி. நம்மலாம் வந்து கெஃபே காஃபி டேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்குலாம் ட்ராஜடி தான். என்ன ஆயிருக்குன்னா, மேசல் அதான் சொன்னல 6 கம்பெனி சேர்ந்து தானே மொத்தமா 2400 கோடி சம்திங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல. அதுல TDLங்கிற கம்பெனி மேசலுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த மேசல் என்ன பண்ணிருக்காங்க, இதே மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பிங்ல தான் சும்மா பணத்தை கொடுத்து வாங்கின மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா, TDL அவங்களோட புக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, மேசல் தனக்கு 75 கோடியை இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருக்காங்க வாங்கின கடனுக்குன்னு. யார் போட்டிருக்கா? TDL போட்டிருக்கா. அப்ப ரெக்கார்டட் அஸ் அன் இன்கம் இன் தி TDLோட புக்ஸ். TDLோட புக்ஸ்ல இருந்தா அது எப்படியும் ஹோல்டிங் கம்பெனியோட CFSலயும் வந்துரும்ல, வந்துருச்சு. ஆனா மேசலோட புக்ஸ்ல போய் எடுத்து பார்த்தா, மேசலோட புக்ஸ்ல 75 கோடியை இன்ட்ரெஸ்ட் பேமெண்டா நான் கட்டினேன் அப்படின்னு அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இல்லவே இல்லை. அது எப்படி நமக்கு இன்கம் வந்திருக்குன்னா அவங்க அதை எக்ஸ்பெண்டிச்சரை கன்சிடர் பண்ணிருக்கணும்ல. ஏன் மேசலோட அக்கௌண்ட்ல அது எக்ஸ்பெண்டிச்சரை கன்சிடர் பண்ணப்படல? ஏன் TDLல மட்டும் 75 crores வந்துச்சுங்கிறதா இங்க ஒரு பெரிய கேள்வி. மேம் விடுங்க மேம், 1000 கணக்கில் பிரச்சனை நடக்குதுன்னா 75 கோடி பெரிய மேட்டர் அப்படின்னு கேட்டா பெரிய மேட்டர் தான். ஏன்னா அந்த வருஷம் 2019 வருஷம் நீங்க சொல்லக்கூடிய அந்த கெஃபே காஃபி டேவுடைய லிஸ்டட் கம்பெனியோடைய டோட்டல் ப்ராஃபிட்டே வெறும் 27 கோடி தான். அந்த 27 கோடியே எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, TDLக்கு மேசல் கொடுத்த 75 கோடினாலதான் 27 ப்ராஃபிட்னு காமிச்சிருக்கு. அப்ப இந்த 75 கோடிங்கிறதே சும்மா புருடா அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கும், 27 - 75 ஆயிருக்கும். எப்படியும் 47 கோடி அரௌண்ட் தட் அது வந்து லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும், கம்பெனியோடைய லாஸ். ஸோ 27 crore ப்ராஃபிட்டுங்கிறதே ஒரு மிகப்பெரிய புருடா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மேசல் அந்த 6 பேர்கிட்ட இருந்து வாங்கின பணத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வெறும் காஃபி பீன்ஸ் வாங்குறதுக்காக காசு கொடுக்கறதா சொல்லி அட்வான்ஸ்ன்னு சொல்லி 394 crores எல்லாம் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. வெறும் 70 கோடி தான் காஃபி பீன்ஸோட விலை. 70 ரூபாய் பொருளை வாங்குறதுக்காக நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? 50 ரூபா கொடுப்பீங்களா? 40 ரூபாய் 30 ரூபாய். ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஒயிட் போர்டு வாங்குறோம், அதோட விலை 1000 ரூபான்னு சொல்றாங்க. சார் நான் ஒரு 500 ரூபாய் நீ கொடுக்குறேன், நீங்க அது வந்தா புக் பண்ணுவீங்க, நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன், இப்படிதான் அட்வான்ஸ் கொடுப்போம். 70 கோடி ரூபா பொருளை வாங்குறதுக்கு எந்த முட்டாளாவது 394 crores அட்வான்ஸா கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களாம் முட்டாள் இல்லை, அவங்களாம் நம்மள முட்டாளாக்க போறாங்க. அதனால 70 crore rupeesக்கு ப்ராடக்டை வாங்குறதுக்கு 394 crores வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நான் சொன்ன அந்த 6 பேர், அந்த 6 பேருக்கு மொத்தமா பணம் வந்துருச்சு, அவங்க மேசலுக்கு கொடுத்துட்டாங்க. மேசலால திருப்பி இப்ப கொடுக்க முடியாது. மேசலுக்கு எப்படி திருப்பி கொடுப்பாங்க, 1 அப்படின்ற கம்பெனி ஒரு 50 கொடுக்கும், அதை 2 கொடுப்பாங்க. ஓகேவா? திருப்பி 2 அது திருப்பி கொடுக்கும், 3க்கு கொடுப்பாங்க. இப்படியே ரவுண்ட் அடிச்சு அவனும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். அதை NFR கண்டுபிடிச்சு நுங்க எடுத்துட்டாங்க. இதுதான் அந்த கணக்கு. 2226 ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேப்பர்ஸ்ல 2549 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா, CDEL அப்படிங்கிற அந்த லிஸ்டட் கம்பெனி, அந்த பெரிய அந்த பிக் கம்பெனில கீழே 6 பேர் இருக்காங்க. நிறைய 40 சப்சிடரி இருக்கு. அதுல ஒரு 6 சப்சிடரிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டலா 2549 crores யாருக்கு லோனா கொடுத்துருக்காங்க, மேசலுக்கு கொடுத்துருக்காங்க.
அதுல 2226 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விஜிஎஸ்க்கு கொடுத்துருக்கோம். பேலன்ஸை நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுல எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு கேட்டா 1706 ரைட் ஆஃபே பண்ணிட்டாங்க. So this is how it goes. I hope you have understood the entire scam of CCD. Thank you so much. Have a nice day. Please do subscribe and share with your friends. Bye.